கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த திறனுக்கு பேர் பிரதியீடு என்று சொல்றது. இந்த திறனுக்கு பேர் என்ன? பிரதியீடு என்று சொல்லுவோம். இதுல எப்படி என்று சொன்னா, இதுல பார்க்கணும், இதுல ஒரு கேள்வி மாம்பழம் ஒன்றின் விலையாது, இது அப்படின் விலையாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இப்படி கேட்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும், இது ரெண்டுலையும் எது எது பொதுவா இருக்கு. மாம்பழம் வெட்டுப்படும், மாம்பழம் வெட்டுப்படும். அப்பிள் வெட்டுப்படும், அப்பிள் வெட்டுப்படும். இந்த வெட்டுப்பட்ட ரெண்டிட விலையும் எவ்வளவு? 13. இந்த வெட்டுப்பட்ட ரெண்டரை விலையும் எவ்வளவு? 13. அப்ப இது மூன்றிட விலையும் எவ்வளவு? 21. அப்ப இந்த 21 இருந்து இந்த 13 கழிச்சா இதுல விலை வருமா இல்லையா? வரும். அப்ப 13 கழிச்சோம் என்று சொன்னா இதுல இருந்து ஒன்றை கொடுப்போம் 11. 11ல 3 போனா 8. அப்ப ஒரு அப்பிளின் விலை 8, அடுத்த அப்பிள் விலை 8, இதுவும் 8. இது ரெண்டும் கூட்டித்தான் 13 என்று சொன்னா 13ல இருந்து 8 கழிச்சம் என்று சொன்னா இது 5. அப்ப இது 5. 8 மட்டும் 16 5 21. கேள்வி மாம்பழம் ஒன்றின் விலையாது ₹5.00. இது அப்பிளின் விலை. அப்போ ஒரு அப்பிள் விலை 8, இது அப்பிள் விலை என்றால் 8 2ஆல பெருக்கணும் என்று சொன்னா ₹16. சரியா? கிளியரா? ஓகே.